ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து எங்கள் ஊரில் பொங்கல் வச்ச திருவிழா. நான் எங்கள் ஊரில் வந்து பொங்கல் வைக்கிறது ஒரு நாளும் கூழ் ஊத்துறது ஒரு நாளும் வச்சுருந்தாங்க திருவிழா. அப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். எங்கள் ஊர் எல்லையில் இருக்குது இந்த அம்மன். எல்லை அம்மனும் பேர் மஞ்சு அம்மன். இந்த சாமி எங்கள் எல்லையை காக்கிற சாமி. இந்த சாமி தான். இந்த சாமிக்கு வந்து பொங்கல் வச்சோம். ஒரு நாள் போயிட்டு வெள்ளிக்கிழமை பொங்கல் வச்சோம். எல்லா ஊர் ஜனமும் சேர்ந்து பொங்கல் வச்சு சாமிலாம் வர்ணிச்சு நிறைய சாமி தெய்வம் வந்து சாமிக்கிட்ட உத்தரவுலாம் கேட்டு கடைலாம் வெட்டி எல்லாம் பண்ணாங்க. இது எல்லாமே இதுக்கப்புறம் பின்னாடி வர வீடியோவில் இருக்கும். கடை வெட்டுறது மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், மற்ற எல்லாமே இருக்கும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த அம்மன் தான் மஞ்சு அம்மன். இந்த அம்மனை தான் இந்த மாட்டு வண்டியிலே கையிட்டே பசங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஊர்லேருந்து இந்த கோவில் வரைக்கும் இழுத்துட்டு வருவாங்க. பொங்கல் வச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போதும் இதே மாதிரி இழுத்துட்டுமே கோவிலாண்டு விட்டுருவாங்க. நைட்டு சாமி ஊர்வலம் வரும். அந்த ஊர்வலம் வர வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதில் பசங்க டான்ஸ்லாம் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். கூழ் ஊத்துற அன்னைக்கும் சாமி ஊர்வலம் வந்திருக்கும். அன்னைக்கு வந்து கூழ் ஊத்துற வந்து மாரியம்மன் கூழ் ஊத்துறதுனால மாரியம்மன் சாமி அலங்கரித்து ஊர்வலம் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாமே இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில். இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வரது வெணிக்கிறத பாருங்கள். ரொம்ப நேரம் வன்னிச்சும் சாமி வரல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தது. அப்போ மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சாங்க எல்லாரு மேலேயும். அதுக்கப்புறம் தான் சாமி வந்தது பாருங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அம்மாவுக்கு தேவையான ஆயுதம் எடுத்துதான் வருவாங்க.